பெற்றோர்கள் ஒவ்வொரு குழந்தையும் கண்டிப்பாக 5 வயது முடியும் வரை உங்களுடன் அரவணைத்து உங்களுடைய பழக்க வழக்கங்கள், தெய்வீக காரியங்கள், இறை காரியங்களை குழந்தைகளுக்கு சொல்லி வைத்து அவர்களை தயார் செய்யுங்கள். பாட்டு, ஸ்லோகம், உங்களுடைய நல் வழக்கங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இதை குழந்தை தனது கர்ப்பத்தில் இருக்கும்போதே பல உத்தமமான பெண்கள் இன்றும் சொல்லி வருகின்றார்கள். ஆகையினால் கருத்தரித்த நாள் முதல் வலது மற்றும் இடது கால்களிலே சிந்தில் கொடி இவைகளை அணிந்து கொள்வதும், இப்படி கர்ப்பரட்சாம்பிகை போற்றி தினமும் குழந்தைகளுக்கு நல்லதை ஊட்டுவதற்கு நீங்கள் உண்ணும் உணவு, எழுந்திருக்கும் போது, தூங்கும்போது, இப்படி செல்லும் போதெல்லாம் ஐயோ என்கின்ற வார்த்தையை பல பெண்மணிகள் சொல்கின்றார்கள். இதுதான் குழந்தைகள் ஊனமாக பிறப்பதும் முரடு கரடாக பிறப்பதுமாக இருக்கின்றது. இப்படி நல்ல குழந்தைகளை பெற்றவர்கள், உதாரணமாக நேற்று பார்த்திருப்போம், ஒரு குழந்தை நிர்ஜல ஏகாதசியை பற்றி அருமையாக சொன்னதை ஏகாதசி விரதம் கடைப்பிடிக்காமல் இருந்தவர்களெல்லாம் நேற்று நிர்ஜல ஏகாதசி விரதத்தை கடைப்பிடித்து வந்து நமக்கு சொல்லும் பொழுது, அதை கேட்கும் பொழுது மிக சந்தோஷமாக இருக்கிறது. காரணம், அப்படிப்பட்ட குழந்தைகளை நீங்களும் வளர்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு குழந்தை உதாரணம் 1000ல் 1 லட்சத்தில் ஒன்றாக இப்படி எங்கோ அங்கோ அங்கொன்று இங்கொன்றாக குழந்தைகளே சொல்லும் நிலை இருக்கின்றபடியால் பெரியவர்கள் அதை மதித்து நடக்கின்ற நிலையிலும் இருக்கின்றார்கள். அதையும் நான் கேட்க மாட்டேன் என்று இருக்கக்கூடாது. ஏகாதசியை போல ஒரு உபவாசம் விரதத்திற்கு ஏற்ற நாள் இல்லை. மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் அந்த நட்சத்திரத்துக்கான விரதங்கள், வழிபாடுகள், தான தர்மங்களை செய்வதாலும் வெற்றிக்கு மேல் வெற்றி பெறலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளால் அருணாச்சலா.